அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 13/2/2024 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தி, உத்திரட்டாதி நட்சத்திரம், அமிர்த யோகம், சதுர்த்தி விரதம் கூடிய நாளில் இந்த சோபகிருது ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் சனியுடன் சூரியன், மீனத்தில் ராகு என இந்த மாசி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் 11வது மாதம் இந்த மாசி மாதம். சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. கும்பராசியில் உள்ள சனி பகவானுடன் சூரியன் இணைந்து பயணம் செய்ய போகின்றார். சனி பகவானும் சூரியனும் எதிர்கிரகங்கள். இந்த இரண்டு எதிர் கிரகங்களின் சேர்க்கையால் சில ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள் நடைபெற இருக்கின்றது. சூரிய பகவான் பிப்ரவரி 13ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். அதோடு அங்கு ஏற்கனவே ஜென்மசனியாக ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வருகின்றார் சனி பகவான். சூரியனின் புதல்வன் சனி என்றாலும் அவர் பிறந்ததிலிருந்து நிலவும் சில சர்ச்சைகளால் இருவரின் உறவு மோசமானதாக அமைந்துவிட்டது. இருந்தாலும் ஒருவர் லட்சியத்தை நிர்ணயிக்கவும் அதை செய்து முடிக்கக்கூடிய எண்ணத்தை தரக்கூடியவர் சூரியன். அதை செய்து முடிக்கக்கூடிய உந்துதலை தருபவர் செவ்வாய். ஆனால் எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் மனநிலை, நல்ல வேலை செய்யக்கூடிய மனநிலையை தரக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஜாதகத்தில் சாதகமாக அமைந்துவிட்டால் அவர் நல்ல வேலை, தொழில் என செய்து சிறப்பாக பொருள் ஈட்ட செய்வார். மாசி மாதம் என்பது வழிபாட்டுக்குரிய மாதம். மாசி மாதம் என்பது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடங்கும் மாதம். மாசி மாதத்தின் 30 நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான். எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதம் என்று போற்றப்படுகின்றது இந்த மாசி மாதம். திருமால் மகா விஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாசி மக நட்சத்திர திருநாளில்தான் மாசி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி மிக மிக விசேஷம். இந்த நாளில் விரதமிருந்து வேண்டுவோருக்கும், பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வேண்டுவோருக்கும் எல்லாவித தோஷங்களில் இருந்தும் விடுபடச் செய்வார் பிள்ளையாரப்பன். மாசி மாதத்தன்றுதான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாள். சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம். இப்படியான திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது இந்த மாசி மாதத்தில்தான். எனவே மாசி மாதம் முழுவதுமே சிவ வழிபாட்டுக்கு உரிய மாதம். மாசி மாதத்தன்று மந்திர உபதேசம் பெறுவதும் உபநயனம் செய்வதும் சிறந்தது. ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நாளில்தான் அவதரித்தார். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம். எனவே மாசி மாதத்திலும் மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாளிலும் நம்மால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். இது 3 மடங்கு பலன்களை தரும். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்கின்றோம். மாசி மாத பூச நட்சத்திர தினத்தில்தான் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். மாதந்தோறும் வருகின்ற ஏகாதேசியே சிறப்புமிக்கதுதான். அதே போல மாசி மாதத்தில் வருகின்ற ஏகாதேசியில் விரதம் இருப்பது மகா புண்ணியம், சகல தோஷங்களையும் போக்கும். பிரம்மஹத்தி போன்ற பெரும் பாவங்களை போக்கி பேய்க்கும் நற்கதி கொடுக்கும். இரு ஏகாதேசிகள் வருவது இந்த மாசி மாதத்தில் தான். உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள், ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம். அந்த துறைகளில் எடுத்துக்கொண்ட கல்வியில் மிகப்பெரிய உச்சம் தொடலாம். ஆத்மார்த்தமாக ஈடுபடுங்கள், உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நிறைவேறும். இந்த மாசி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் மாசி 1ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 1ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 19ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 25ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்கள் ராசிநாதனான சூரியன் உங்கள் ராசிக்கு 7இல் அமர்ந்திருக்கப் போகின்றார். அதன் பிறகு 8ஆம் இடத்திற்கு வந்து நிற்கப் போகின்றார். யோகாதிபதியான செவ்வாய் பலமான அமைப்பில் நகர்கின்றார். இதனால்
அனைத்து நன்மைகளும் பண வசதி திருப்திகளும் நடந்தேறும். மேலும் உங்கள் ராசிக்கு 2 கேது 8 ராகு என்ற அமைப்புதான் சற்று குளறுபடியான அமைப்பு. தக்க வழிபாடுகளை செய்ய நிவர்த்தி கிடைக்கும். குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் நின்று ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் பின்னடைவை சந்திக்காமல் சிறப்பான விடிவு காலம் ஏற்படும். ஆரோக்கிய நிலைமை சொல்லும்படியாகவே தொடரும். குடும்பத்திற்குள் அமைதியான சூழல் உண்டாகும். பணம் காசு வரவுகளுக்கு பற்றாக்குறை ஏற்படாது. சேமிப்பு உயரும். வாழ்க்கை துணையுடனான பனிப்போர் போராட்டங்கள் தீர்வுக்கு வரும். உத்தியோக நிலைமை இந்த மாதம் தொடங்கி 5வது தினம் கடந்த பிறகு திருப்திகளை தரும். தொழில் வியாபார விஷயங்களில் திட்டங்கள் லாபத்தோடு நகரும். கடன் கொடுக்கல் வாங்கல் நாணய விஷயங்கள் நெருக்கடி ஏற்படுத்தாது. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் 8வது தினம் வரை கவனமாக பழக்க வழக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். விஐபிகள் புதிய பெரிய மனிதர்களால் ஆக வேண்டிய சகாயம் பணவரவு அனைவருக்குமே உண்டு. புதிய சொத்து சேர்க்கை உண்டாவதற்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. இந்த மாத திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஆச்சரியப்படுகின்ற சிறப்பான உயர்வு மன மகிழ்ச்சியை தரப்போகின்றது. இந்த மாதம் உங்கள் இல்லத்திற்கான மேன்மைகளும் பொன்பொருள் சேர்க்கைகளும் ஏற்படும். இளம் இருபாலருக்கும் திருமண கனவு நிறைவேறும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். இதன் விளைவாக உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கு உடலில் சிறு அச்சுறுத்தல்கள் தோன்றினாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. குடும்ப உறவில் விரிசல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்லும் முயற்சியில் தாமதம் ஏற்படும். ஒரு சில காரியங்களில் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். மேலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 1, 4, 9 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே உடல் ஆரோக்கியம், அறிவாற்றல், முன்னேற்றம், உற்சாகம், சுக ஜீவனம், வாகனம், தாய்வழி உறவு, பாக்கியம் ஆகிய அனைத்து ஆதிபத்தியங்களிலும் வரும் மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சனியின் நேரடி பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல்கள் ஏற்படும். குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்வதன் மூலம் பிரச்சனைகள் உருவாகலாம். பண தேவை பூர்த்தியானாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். சனியின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். கடல் தாண்டி செல்வதில் தாமதங்கள் உருவாகும். புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தாயின் உடல் நலம் சீராக ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவோடு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். சனியின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பாக்கியஸ்தானம் பலப்படுகின்றது. எனவே தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். மற்றவர்களை கூட்டு சேர்த்து கொண்டால் அவர்கள் ஜாதகத்தையும் பார்த்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இலாக்கா மாற்றம் கிடைக்கும். அலுவலக பணி சார்பாக அடிக்கடி பயணங்களும் ஏற்படும். பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். மேலும் மாத தொடக்கத்தில் சனி பகவான் செவ்வாய் சாரத்தில் சஞ்சரிப்பார். மனை கட்டி குடியேறும் யோகம் உண்டு. குடும்ப உறுப்பினர்களில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை கிடைத்து குடும்ப வருமானம் உயரும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் ஆவார். எனவே பூமி விற்பனை தொழில் செய்பவர்களுக்கு பொருளாதார நிலை நினைக்க இயலாத அளவு உயரும். கண்டக சனியாக இருந்தாலும் கும்பம் சனி பகவானுக்கு சொந்த வீடு என்பதால் கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். கவலை வேண்டாம். புதிய முயற்சியில் தாமதம் உருவாகலாமை தவிர கடைசி நேரத்தில் காரியம் கைகூடிவிடும். மேலும் 22/2/2024 முதல் சனி பகவான் ராகுவின் சாரத்தில் சஞ்சரிப்பார். அருகில் உள்ளவர்களின் ஆதரவு குறையும். எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறாது. பயணங்களால் அலைச்சல் ஏற்படுமே தவிர ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் வெறுப்பிற்கு ஆளாக நேரிடும். சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை தெரிவிப்பதன் மூலம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உண்டு. மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 8இல் ராகுவும் 2இல் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். இதன் விளைவாக மறைந்த ராகு நிறைந்த தனலாபத்தை கொடுப்பார். குருவின் வீட்டில் ராகு இருப்பது யோகம்தான். தனஸ்தானத்தில் கேது இருப்பதால் வரவு வருவதற்கு முன்னரே செலவு காத்திருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. குடும்ப விஷயங்களை 3ஆம் நபரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தூரதேச பயணங்களில் கூட மாற்றங்கள் ஏற்படும். ராகு கேதுகளுக்கு உரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் தடைக்கற்கள் படிக்கற்களாக மாறும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியிலும் உங்கள் ராசிக்கு 3, 5 ஆகிய இடங்களிலும் பதிகிறது. குரு பார்வையால் மிகுந்த நன்மை கிடைக்கும். குறிப்பாக ஆரோக்கிய சீர்கேடுகள் அகலும். பிறரை சார்ந்து தொழில் செய்பவர்கள் தன்னிச்சையாக இயங்க முன்வருவீர்கள். நண்பர்கள் மூலமாக தொழில் வளர்ச்சி காண்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுவார்கள். சகோதர ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளுக்கு படிப்பிற்கு ஏற்ற வேலை அமையும். இந்த சிம்மராசி பெண்களுக்கு உங்கள் இல்லத்திற்குள் விசேஷ திருப்தியும் நன்மைகளும் நடைபெறும். மாணவர்களுக்கு அயல்தேச அயலூர் கல்விக்கான உதவி ஒத்துழைப்புகள் கிடைக்கப் போகின்றது.
விவசாயிகளுக்கு பெரிய நிலபுலன்களை வாங்கிவிட இருக்கின்றீர்கள். கலைஞர்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகி வெளிச்சப்பாதை உண்டாக போகின்றது. அரசியல்வாதிகளுக்கு சக கட்சி மேலிட ரீதியாக உயர்வு செய்தி வரும். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் சித்திரை, சுவாதி, அனுஷம், மூலம், உத்திராடம், திருவோணம், பூரட்டாதி, பரணி, மிருகசீரிடம், திருவாதிரை, பூசம். இந்த மாத செவ்வாய்க்கிழமை யமகண்ட வேளையில் ஸ்ரீ காளியம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.